Congrats to India Glitz for getting 3 million subscribers. Keep going. ஆக்டர் பாபி சிம்ஹா மேல சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல ப்ரொடியூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். ஜான் பால்ராஜ் அண்ட் ஷாம் டிரெக்ஷன்ல உருவான படம் தான் அக்னி தேவி. பாபி சிம்ஹா, மதுபாலா, ரம்யா நம்பிசன் பல பேர் ஆக்ட் பண்ணிருக்க இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ண மூவி தான் இது. அப்படிப்பட்ட இந்த படத்துடைய டைரக்டர் மேல பாபி சிம்ஹா ஆல்ரெடி கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதுல பல சீன்ஸ்ல என்னோட ஃபேஸை மார்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்னும் ட்ரெய்லர்ல வர வாய்ஸ் கூட என்னோடது இல்ல, அதனால இந்த மூவியை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபி சிம்ஹா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த மூவியை அனௌன்ஸ் பண்ண டேட் அன்னைக்கே கரெக்டா டீம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய டைரக்டர் ஜான் பால்ராஜ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல பாபி சிம்ஹா மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலோட செக்ரட்டரி துரைராஜ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்திலேயோ இல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்டயோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கவுன்சில்ல பாபி சிம்ஹா எங்க கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். மூவியை நாங்க பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாங்களே சால்வ் பண்ணியிருப்போம். பட் பாபி சிம்ஹா லீகலா டைரக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மூவியை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சிலோட செக்ரட்டரி துரைராஜ் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பாபி சிம்ஹா இந்த மூவில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படத்துல மதுபாலாக்கு என்ன விட அதிகமான ஸ்கோப் இருக்கு, அதனால மறுபடியும் இந்த மூவியை ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். சோ பாபி சிம்ஹா இண்டஸ்ட்ரியில இப்படி பண்றது நல்லால, இவரோட இந்த பிஹேவியரை பார்த்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. சோ பாபி சிம்ஹாக்கு ஃபர்தரா மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சில் சைட்ல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இதொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆக்டர் சூர்யா அவரோட டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டருக்கு தேங்க் பண்ணியிருக்காரு. சூர்யா அடுத்ததா இறுதிச்சுற்று டைரக்டர் சுதா கோங்கராவோட மூவில கமிட் ஆகியிருக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சோ அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சுதா கோங்கராவோட ஸ்கிரிப்டை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கேவை சூர்யா சர்ப்ரைஸா கொடுத்திருக்காரு. சூர்யாவோட சர்ப்ரைஸை பார்த்ததும் சுதா பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் பேஜஸ்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் ஜிவிக்கும் ஒரு பர்சனல் நோட் பிளஸ் பொக்கே கொடுத்து அவரையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு சூர்யா. அந்த பிக்சரை ஜிவி அவரோட சோஷியல் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஜிவி ப்ரோ காட் கூஸ் பம்ஸ், பியூர் மேஜிக், லவ் சூர்யா அப்படின்னு ஜிவியோட மியூசிக்கை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி சூர்யா இந்த பர்சனல் நோட்டை ஜிவிக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஜிவி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னா, தேங்க்ஸ் அ லாட் சூர்யா சார் ஃபார் த லவ்லி ஃபிளாஸ் அண்ட் யோர் ஹேண்ட் ரிட்டன் நோட், மீன்ஸ் அ லாட். இந்த ஆல்பம் கண்டிப்பா நம்மளோட ஹோல் டீமுக்கே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஜிவி இது அவரோட சோஷியல் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. மீன்வாயில் சூர்யாவோட ஆக்டிங்ல என்ஜிகே படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங் அண்ட் இப்போ காப்பான், உரியடி 2 படங்கள்ல பேக் டு பேக் பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஓவியாவுடைய நெக்ஸ்ட் படத்துக்கு சென்சார் போர்டு யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓவியாவோட ஆக்டிங்ல ரீசெண்டா தான் 90 ml படம் ரிலீஸ் ஆச்சு. பிக் பாஸ்க்கு அப்புறமா ஓவியா ஃபர்ஸ்ட் சைன் பண்ண மூவியே 90 ml தான். அதனால இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதும் இந்த மூவி பலவிதமான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது ஓவியா அடுத்ததா கணேஷா மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற மூவில ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கிளீன் யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓவியா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன 90 ml படத்துக்கு சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு கிளீன் யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இது அப்படியே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு கோலிவுட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மூவியை ரதீஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜன் இந்த மூவில மேல் லீட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை சம்மர்ல ரிலீஸ் பண்றதுக்காக டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸோட சேர்ந்து ஓவியா ஆக்ட் பண்ண மூவி காஞ்சனா 3யும் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்.